ஒரு காலத்துல நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேவலமாக இருக்கு. இன்றைக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பு 2 பேர் ஒரு எஸ்ஐ முகத்துல குத்துறாங்க. எஸ்ஐ முகத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகத்துல மாறி மாறி குத்துறாங்க. எஸ்ஐக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? ஒரு காலத்துல நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேவலமாக இருக்கு. இன்றைக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பு 2 பேர் ஒரு எஸ்ஐ முகத்துல குத்துறாங்க. எஸ்ஐ முகத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகத்துல மாறி மாறி குத்துறாங்க. எஸ்ஐக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண் காவல்துறை சேர்ந்த அந்த காவலர் பணிபுரிந்து இருக்கும் போது சில பேர் பாலியல் சீண்டல், யாரு? பெண் காவலருக்கு. அவளுக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இப்படியே நாடு சென்று கொண்டிருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் ஆயிரும். சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன்.